சிம்மராசி நேயர்களே, உடல் உறுப்புகள் பாதிக்கப்படும். உஷ்ண சம்பந்தப்பட்ட கண் எரிச்சல், வைத்த வலி இந்த மாதிரி ஏற்படும். நேரத்துக்கு சாப்பிட முடியாம போகும். கடின உழைப்புனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக தான் போதும், ரொம்ப பிரச்சனைகள் வராது. சிம்மராசிக்கு ஜென்ம கேது வேற இருக்கு. ஜென்ம கேதுவா இருக்கிறதுனால மன உளைச்சல், மன கஷ்டம், என்ன செய்ய போறோம், குழப்பம், தனிமையா இருக்கும்போது தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறது. என்னடா சரியான வேலை இல்லை, வருமானம் இல்லை, என்ன செய்ய போகிறோம், அங்கே கடன் வாங்கிட்டேன், இங்கே கடன் வாங்கிட்ட, கடனை எப்படி அடைக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், கடனை பற்றி கவலை இருக்கும். மேற்கொண்டு கடை வாங்கலாமா வேணாமா, அந்த கடனை அடைக்கிறது, இந்த கடை வாங்குறது, எந்த கடனை வாங்கினாலும் நம்ம தான் கடங்காரன், பணக்காரன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கவலை இருக்கும். சரி, காலகாலத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா இப்படி கடனை வாங்கினா எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது. தங்கம் இருக்க இருக்க லட்சக்கணக்கில் போயிட்டு இருக்குது. தங்கம்னு எழுதி பேப்பரில் எழுதி பார்க்கணும் போல, நம்ம தங்கம் அப்படின்னு எழுதி பேப்பரில் பார்க்கத்தான் செய்ய முடியும் போல. மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் அந்த மாதிரி இருக்குது. திடீர் செலவுகள், கல்யாணம், காது குத்து எதிர்பாராம குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, கல்யாணம், காது குத்து ஏற்படும். டூ வீலராக இருந்தாலும் சைக்கிளாக டயர் வெடிக்கும், பஞ்சர் ஆகும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆமாம், குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிட்ட பார்த்து கவனமாக இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் கவனமாக இருங்க. கோயிலுக்கு, சிவன் கோயிலில் உள்ள முருகனுக்கு செவ்வரளி மாலை போட்டு வணங்கி வாங்க, நன்மைகள் நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.